குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு இப்போல்லாம் விந்தணு மாற்று சிகிச்சையெல்லாம் நடக்குது. இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தன்னுடைய விந்தணுவை வந்து டோனராக இருக்கார். அது எப்படின்னா இப்போல்லாம் வெளிநாடுகள்லாம் இது வந்து ரொம்ப பாப்புலர். இப்போ இந்தியாவிலையும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஸ்பெர்ம் பேங்க் அப்படின்னு வச்சு டோனர்ஸ் கொடுக்குற அந்த விந்தணுக்களெல்லாம் அதில் சேவ் பண்ணிட்டு வருவாங்க. யார் எந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தோ இல்லை எந்த கப்பல் வேணும்னு கேட்டாலும் அது கொடுப்பாங்க. அதில் சீக்ரஸி மெயின்டைன் பண்ணுவாங்க. இன்னாரோடையது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் அது அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. இப்போ நிறைய பார்த்திங்கன்னா இப்போ இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ் வந்துருச்சு. அதில் நிறைய வந்து தப்பான ப்ராக்டிசஸ் நடக்குது. பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லாமலே கூட இவங்களாவே மாட்டு சிகிச்சை மாதிரி பண்ணி இப்போ ஏதோ குழந்தைய பிறக்க வச்சிடுறாங்க. அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேணாம். இப்போ இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் பார்ட் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் கொடுத்த அந்த ஸ்பெர்ம் மூலமாக 200 குழந்தைகள் பிறந்திருக்கு. அந்த 200 குழந்தைகளுமே ஒரு மரபணு நோயால் பாதிக்கப்படக்கூடிய அபாயத்தில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் ஏற்கனவே சில குழந்தைகள் இறந்து போச்சு. இது எதனால் அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கும்போது பார்த்தோன்னா, இந்த பையனுடைய அந்த ஸ்பெர்ம் இருக்கு இல்லையா, அதை டொனேட் பண்ணியிருக்கான். அதிலிருந்து பிறந்த குழந்தைங்களுக்குன்னு கண்டுபிடிச்சி அது என்னன்னு அவங்க ரிசர்ச் பண்ணும்பொழுது, இது வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெனட்டிக் டிசீஸுங்கிறாங்க, ஆட்டோ இம்யூன் சிஸ்டம்ங்கிறாங்க. அதாவது உடம்பே தன்னுடைய செல்களை அழித்து வியாதிக்கு ஒரு மாதிரி ஒரு டிசீஸ் நிலை கொண்டு போயிடும், நடக்க முடியாமல் அந்த மாதிரிலாம் கொண்டு போயிடுது. அந்த மாதிரியான ஒரு நோய் வந்து இந்த பையனுக்கு இருந்திருக்கு. இவனுடைய பரம்பரையில் வந்திருக்குது. அது தெரியாமல் இந்த பையன் டோனர் இவனுடைய இது விந்தணுவெல்லாம் போன அத்தனை குழந்தைங்களுக்கும் அந்த அபாயம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய அபாயத்தில் நம்ம இருக்கோன்னு பாருங்கள். ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து இதில் விந்தணுனால் மாத்திரம் கிடையாது, நம்ம பாடி பார்ட்ஸை நிறைய பேர் டொனேட் பண்ணுறாங்க இல்லையா. இப்போ இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய கிட்னி உடம்பே அப்படியே டொனேட் பண்ணுறவங்க இருக்காங்க, கண் தானம் பண்ணுறவங்க இருக்காங்க. இப்போ அவங்க அந்த இதுவுமே வந்து நம்மளை பாதிக்குமா என்னங்கிறது நமக்கு தெரியலை. ஏன்னா நம்ம உடம்பே வந்து ஒரு செல்களால் ஆன ஒரு கட்டமைப்பு. ஒரு 30லேருந்து 40 ட்ரில்லியன் செல்ஸ் நம்ம உடம்புல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 1 ட்ரில்லியன் அப்படின்னாலே 1000 கோடி. அப்போது எத்தனை 1000 கோடி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஒரு டிஎன்ஏ பதிவு இருக்குது. நம்மளுடைய முன்னோர்களுடைய டிஎன்ஏ பதிவு இருக்குது. அதுதான் அந்த ஜெனட்டிக்காக நம்ம உடம்புல வரக்கூடிய அந்த வியாதிகளை நிர்ணயிக்குது. நம்மளுடைய வாழ்க்கை, அதாவது வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல் நிர்ணயிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ இந்த மாதிரி தானம் பண்ணும் பொழுது நம்மளுடைய அணுக்கள் தான் நேச்சுரலாக அடுத்த ஆளுக்கு போகுது. அப்படிங்கும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ பதிவுகளும் அவங்களுக்கு போயிடுது. அப்போது ஒரு ஓப்பனாக ஆகிடுது இல்லைங்களா. நம்மளோட இதில் ட்ராவல் பண்ண வேண்டியதெல்லாம் அவங்களுக்கு போகும்பொழுது இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குங்கிறது யோசிக்கிறாங்க இப்போ தான். ஆனால் மிகப்பெரிய மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உடல் தானம் பண்ணுறது, கண் தானம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு. அப்போ நான் கூட யோசிச்சிருக்கேன், என்னடா இப்படி சொல்கிறாங்க, நல்ல விஷயம் தானே. அதாவது மண்ணோட மண்ணாகவோ இல்லை எரிக்கும் பொழுது சாம்பலாகவோ போகக்கூடிய உறுப்புகளை அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதன் மூலமாக நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு எதாவது நினைக்கணும். என்னடா இப்படி சொல்கிறாங்க, பெரியவராக இருந்தே இப்படி சொல்லிடுறாங்களே அப்படின்னு யோசித்தேன். இப்போ இந்த நியூஸை பார்க்கும்போது தான் தெரியுது அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்துன்னு. அது எல்லாருக்கும் அப்படி ஆக போகிறது கிடையாது. இருந்தாலும் இதை வந்து நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வந்து உடல் தான் நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி ஆகட்டும் அப்படின்னு நினைக்கிறோம். உதவி பண்ணலாம், அது உபத்திரமாக மாறக்கூடாது இல்லையா. அதனால தான் சொல்ல வரேன். இதை தெரிஞ்சு வச்சுக்கலாம். சில சமயம் இது கூட நமக்கு வந்து வினையாக வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான். இது தப்பு சரி அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் சொல்லலை. இந்த நியூஸை படிக்கும் பொழுது எனக்கு பல கேள்விகள் என் மனதில் வந்தது. இது வந்து அப்போது ஒரு விந்தணுனால் போகும் ஒரு வியாதி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கும் பொழுது நம்ம வந்து எல்லாருமே நம்ம வந்து டோனர்ஸ்லேருந்து கண்ணோ உடம்பு வாங்க போகிறதில்ல, ரொம்ப சிக்கானது தான் வாங்குகிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஹவு சேஃப் இஸ் திஸ், இது வந்து எவ்வளோ ஒரு சேஃபான ஒரு ப்ரொசீஜர் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்கு இந்த சயின்டிஸ்ட்லாம் நமக்கு தான் புரிய வைக்கணும், இது வந்து சேஃப் தான் அப்படின்றது புரிய வைக்கணும். ஏன்னா அவங்களே ஏற்கனவே கஷ்டத்துலேருந்து தான் ஒரு இதை டொனேஷன் மாதிரி வாங்கி
அவங்க ஹார்ட்லோ இல்லை இப்போல்லாம் லிவர் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் அவங்களே கஷ்டத்தில் இருக்கும்போது தான் அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்படிங்கும்பொழுது வாங்கின அந்த பாகத்தினாலே திருப்பி ஒரு கஷ்டம் வரக்கூடாது இல்லையா? அந்த ஒரு இதில் தான் நான் சொன்னேன் தவிர, இது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி நடக்குது, நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு.